வெல்கம் டு ஸ்ரீலங்கா அச்சு சமையல். இன்றைக்கி நான் அருமையான பெலாமுசு குழம்பு செய்ய போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவையான பார்க்கலாம். பெலாக்காய், சின்ன பெலாக்காயை கட் பண்ணிகிட்டே இதே மாதிரி கீறி விடணும். கீறி விட்டாச்சுன்னா தான் அந்த கிரேவி எல்லாம் உள்ளே போகுது. சரி, வெட்டிட்டு தண்ணியில் போடணும், இல்லைன்னா கரக்கரன்னு இது வருது. அது தேவையான பொருட்கள்: உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், பூண்டு. இதே கடையில் இருக்கும் கொடக்காய் புளி நிறையால் தெரியும், இல்லைன்னா புளி ஊற்றுங்க. சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு நான், பட்டை 2, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பில்லை, வெந்தயம், மிளகாத்தூள், ஃபேவரத்துக்கு தேங்காய் பால். இந்த பெலாக்காய் குழம்புக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா டேஸ்ட் இல்லை. அதனால் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிட்டு தான் அது குழம்பு வேக வைக்கணும். அப்புறம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுட்டு அது எல்லாமே உடையதை போட்டு, உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சி தேங்காய் பால் போட்டு அடுப்பில் வைக்கணும். எல்லாத்தையும் வேக வைக்கணும். அதனால் பெலா இதில் போடணும். வச்சுட்டு வெட்டி கழுவிட்டு இருக்கே. இப்போ வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிள்ளை எல்லாமே தாளிக்க தேவையில்லை. தாளிக்காமல் இதில் போடலாம். புளி, வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகுத்தூள். எவ்வளோ வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போடலாம், ஏன்னா தேங்காய் பாலில் வேகணுனால அவ்வளோ காரம் தெரியாது. உப்பு, கல்லுப்பு போட்டாச்சு. பூண்டு போட்டாச்சு. இப்போ அப்படியே நல்லா மேஷ் பண்ணணும் எல்லாம். அது கறி குழம்பு எப்படி அதே மாதிரி இது பண்ணலாம். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி லாஸ்ட்டு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, காய்க்கு மேலே பால் வந்துட்டுருக்கு, தேங்காய் பால். இப்போ அடுப்பில் போட்டு வேக வச்சிடணும் நல்லா. இந்த தேங்காய் பால்லையே நல்லா வேகணும். 1/2 ஹவருக்கு மேலே போவாங்க. நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா வேகும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நெருப்பு. அப்புறம் தான் நல்லா உள்ள கிரேவி உள்ளே போயிட்டு நல்லா உப்பு, காரம், மிளகா எல்லாமே நல்லா உள்ளே போயிட்டு நல்லா வேகணும். இப்போ சரி, ரெடியாச்சு குழம்பு. இப்போ இறக்கலாம். நல்ல வாசமாக இருக்கு, கறி குழம்பு மாதிரி. எண்ணெய் இல்லான்னு தாளிக்கல ஒன்றும் இல்லை. பெலாக்காய் குழம்பு ரெடி ஆக்கி பாருங்கள்.
கிரேவி எல்லாம் இறங்கிச்சு பாருங்கள் நல்லா. பாருங்கள் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பழம் மட்டும்தான் சாப்பிட தெரியும். இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட தெரியாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாலில் வேகணுன்னு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்களும் இது பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.